ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதே சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதே சீரியல் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, சூர்யா வந்தது பாரதிக்காக மட்டும்தான். அதாவது நல்லது செய்யணுன்ற நோக்கத்தோடு தான் வந்திருக்காப்புல. இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அதாவது என்னன்னா, அந்த ஜனனி ஃபஸ்ட்டு சீசன் நடிச்சிருப்பாங்க இல்லையா, அப்போ அந்த பர்த்டே பார்ட்டி கேக்கு செலிப்ரேட் பண்ணும்போது அதில் விஷம் கலந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாக்கும் பாரதிக்கும் ஒரு சண்டை வரும். கேக்கில் விஷம் கலந்துருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே பாரதி அதை எடுத்து சாப்பிட்ருவாங்க. அந்த சீனை இதை அப்படியே உல்ட்டாவாக பண்ணி சூர்யா இங்கே அரங்கேற்றம் நடத்தியிருக்காருன்னு வச்சுருக்காங்களேன். அப்புறம் அது மட்டும் இல்லை, சூர்யாவை பொறுத்தளவு அவன் என்னன்னா, ஆதி தானே நினைவலைகளை இழந்தான். அந்த நினைவலைகளை அதாவது அந்த ஞாபக மருதியை அப்படியே பாரதி பக்கம் திருப்பிட்டான். பாரதி என்னைய மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி என்னைய பற்றின ஞாபகங்களை மறந்துட்டாங்க. மற்றதெல்லாம் ஞாபகம் இருக்குது, அவங்களுக்கு குழந்தைங்கள பற்றி ஞாபகம் இருக்குது, பாட்டி உங்களை பற்றிலாம் ஞாபகம் இருக்குது, ஆனால் என்னைய பற்றின ஞாபகங்களை மட்டும் அவங்க மறந்துட்டாங்க. இது எப்போ அப்படின்னா, ஆதித்யா டெலிவரிக்கு அப்புறம் இது மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பிளேட்டை அப்படியே திருப்பி போட்டான். அதாவது ஆதிக்கான பிரச்சனையை பாரதிக்கான பிரச்சனையை மாற்றிட்டான். புரியுதுங்களா? இப்படித்தான் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு கதை அப்படித்தான் தோணுதுங்க. உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சரியா? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன அப்படின்னா, ஆதிக்கான பிரச்சனையை அப்படியே திருப்பி பாரதி பக்கம் திருப்பிட்டான் சூர்யா. இப்போ பாரதிக்காக அவன் என்னெல்லாம் செய்ய போகிறானோ அதெல்லாம் ஆதிக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ இன்றைக்கி எபிசோட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பர்த்டே அந்த கேக்கை வச்சு தான் யார், அபி, மீனாவோட அம்மா, மித்ரா, சூர்யா எல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் போட்டு பாரதிக்கு ஞாபகம் வர மாதிரி நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு நடிக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாரதி டென்ஷன் ஆகிறாலே இல்லையோ, ஆதிக்கு அந்த பழைய ஞாபகங்களாக வர ஆரம்பிக்குது. அந்த கேக்கில் விஷம் கலந்துருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அதெல்லாம் அந்த சீனை அந்த ஜனனி கூட நடிச்சிருப்பான் இல்லையா, அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது இவனுக்கு மறுபடியும். ஸோ மொத்தத்தில் இன்னைக்கு ரிவ்யூ ஷார்ட்டாகவே முடிச்சிடலாம். ஏன்னா என்னை யாரையை பற்றி நான் திட்டவும் விரும்பலை. ஏன்னா திட்டி எனக்கு போர் அடிச்சு போச்சு. பாரதியை திட்டி போர் அடிச்சு போச்சு, ஆதியை திட்டி போர் அடிச்சு போச்சு. அதனால் இனி யாரையும் திட்டுறதா இல்லை. கதைக்களம் என்னவோ அதை மட்டும் நம்ம பேசிடலான்னு முடிவு பண்ணிட்டேன், சரியா? ஏன்னா அதுக்கு டேரக்டர் சொன்னது தான் அதுக்கு நடிக்க முடியும், அதுக்கு இஷ்டத்துக்கு அது நடிக்க முடியாது இல்லையா? அதனால டேரக்டர் தான் நம்ம திட்டியாகணும். நடிக்கிறவங்களுக்கு திட்டி நம்மளுக்கு என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. டேரக்டருக்கு தான் மூளையை மூளை வேணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படிதாங்க இதை கதையை எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா, ஆதிக்கான பிரச்சனையை எல்லாம் திருப்பி அப்படியே பாரதி பக்கம் திருப்பும்போது, இவன் பாரதிக்காக ஒவ்வொன்றையும் செய்யும்போது அதோட தாக்கம் கண்டிப்பாக ஆதிக்கு ஏற்படும். அப்போ ஞாபகங்கள் வரும். ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஞாபகம் வரையில் நம்ம பாரதிய காஷியூஷல் எப்பயும் போல் என்ன செஞ்சிச்சு, பார்த்தீங்க அப்படின்னா தடுத்துருச்சு. கரெக்டாக அவனுக்கு ஞாபகம் வரையில் தடுத்துட்டான். அந்த வேலையை அவன் நல்லாவே செய்வான். அதாவது இந்த லூஸ் தானும் வாழாது, மற்றவங்களையும் வாழ விடாதுன்ற மாதிரி கரெக்டாக அவனுக்கு ஞாபகம் வர நேரம் எதையோ ஒன்று நினச்சி ஞாபகம் வந்தால் வந்துட்டு போகுது. அவன் ஏதோ ஒரு மாதிரியான்னு சொல்லிட்டு எல்லாரும் நிப்பாட்டுறீங்களா, என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, எதுக்கு எல்லாம் இங்கே நடிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படி, இதெல்லாம் ஓ வேலை தானே அப்படின்னு சொல்லி சூர்யா பக்கம் அப்படியே திரும்புகிறான். அவ்வளோதாங்க. இதில் ரிவ்யூ பண்ணுறதுக்குலாம் வேறு ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு சீனு, செகண்ட் சீனு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டின்னருக்கு கூப்பிடுவான், கையை பிடிச்சி இழுப்பான். இப்போ மனம் சண்டைக்கு போவான், எதுக்குற எங்கள் அக்கா கையை பிடிச்சி இழுக்கிற அப்படின்னு. உடனே பாட்டியும் லட்சுமி அம்மாவும் அதாவது பாரதி வாயை திறந்து உண்மையை சொல்ல மாட்டாளாமா. இதுகளுக்குள்ளேயே பேசிக்குதுங்க. ஏன் நீங்கள் 2 பேரும் வாயை திறந்து சொல்லுங்களேன், ஆதி நீ தான்ப்பா அவளோட புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு போங்களேன். நீங்கள் 2 பேரும் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க, உங்களுக்குள்ளேயே எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. பாரதி சொல்லாட்டி அவள் தான் புருஷனுக்கு ஏதாவது ஆயிருன்னு சொல்லி பயப்படுறா. உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் சொல்ல வேண்டியதானே? ஐயோ சாமி, இது 2 கூடி பேசுறதுக்கு தான் லாய்க்கு, சரியா? அது வாயை முழுங்கி கல்லூலி முங்கி ஏற்றுறதுக்கு தான் லாய்க்கு. மொத்தத்தில் இந்த 3 கேஸையே அடித்து பற்றணும்னு வச்சுக்கோங்களேன், வேலை முடிஞ்சது, சரியா? இந்த லட்சுமி
இந்த பாட்டி, அதுக்கப்புறம் இந்த பாரதி, இது 3 பேர்த்தையும் அடித்து பற்றிட்டோம்னா நாடகம் சூப்பராக இருக்கும். அப்படித்தான் இருக்குது கேஸ். அப்புறம் வேறு என்னத்தை பேச சொல்கிறீங்க? வேறு என்னத்தை பேசுகிறது? இந்த சீரியலை பொறுத்தளவு ரிவ்யூ பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? கண்டென்ட் என்ன இருக்குது முதல்ல சொல்லுங்கள். அவனுக்கு ஞாபகம் வந்தால் வேலையே முடிஞ்சுது. அதுக்கு போட்டுக்கிட்டு இம்சையை கூட்டிகிட்டு இருக்கிறாங்க நாடகத்தில். அப்புறம் இவன் வந்து அதான் கைஸ், நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும்னா, சூர்யா வந்தது வந்து கண்டிப்பாக ஆதியும் பாதியும் ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்காக தான் வந்திருக்கான்னு மட்டும் தெரியுது. ஆனால் இது மித்ரா லூசு பக்கிக்கு தெரியல, சுதாகர் லூசு பக்கிக்கும் தெரியல. சரியா? 2 பேரும் எங்கிட்டோ பாதியை டார்ச்சர் பண்ணி இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா சரின்னு 2 பேர் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து மித்ராவுக்கும் சுதாகருக்கும் டாட்டா பாய் பாய் சொல்ல போகிறாங்கன்னு மட்டும் தெரியுது. அது மட்டும்தான் அப்படிதான் இருக்க போகுது நாடகம். ஏன்னா அப்படி தான் இருக்கும். சரி, அப்படி இருந்தால் தான் நாடகம் நல்லா இருக்கும். ஏன்னா முதல் சீசன்லேயும் அவன் விட்டு பிரிஞ்சு போயிட்டான். 2வது சீசன்லேயும் அதே மாதிரி சேராமல் நாடகம் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே பார்க்கவும் மாட்டாங்க. அதனால் இது வந்து சூர்யா வந்து பாரதிக்கு வந்து நல்லது தான் செய்கிறான். சீக்கிரமே இந்த பாட்டியும் இந்த லட்சுமியும் வந்து அதை புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். இவன் வந்ததுலேருந்து வீட்டில் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறான். கண்டிப்பாக அது ஏதாவது நாரதர் கழகம் நன்மையில தான் முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த சூர்யாவோட கழகம் வந்து பாரதிக்கான ஒரு நன்மையாக தான் பார்க்கப்படுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சீக்கிரமே நல்லது நடந்தால் சரி, அவ்வளோதான். அப்புறம் மற்ற சீரியல் பொறுத்தளவு கார்த்திகை தீபம் எப்படியோ நீங்களாம் நினச்ச மாதிரி கார்த்திகை ரேவதியை ஒன்று சேர்ந்துட்டாங்களா? ஹக்கு பண்ணிட்டாங்களா? 2 பேரும் ஹக் பண்ணிட்டாங்களா? எனக்கு இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லைப்பா. எனக்கு வந்து கதைக்களை வந்து எனக்கு நான் தான் ஆரம்பத்துலேருந்து சொல்லலையா, 4 பொண்ணுங்க, 4 பொண்ணுங்களில் எதுக்கு ஒருத்தைய பாடகியாக கொண்டு வரணும்? தீபா வந்து முதல் சீசனில் பாடகி, அப்போ இந்த சீசன்லேயும் ரேவதியை இவங்க வந்து பாடகியாக கொண்டு வந்திருந்தாங்கன்னா 2 ஒத்து போயிருக்கும். சரியா? ஆனால் இந்த லாஸ்ட்டு பொண்ணு தானே பாடகி. அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு ஜோடியாக வந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லி தான் என்னோட கருத்து இருந்துச்சு. ஆனால் நீங்களாம் நினச்ச மாதிரி டைரக்டர் வந்து உங்கள் ஜோடிகளை ஒன்று சேர்த்துட்டார் இல்லையா, அதனால் எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்கப்பா. சரியா? அப்புறம் வேற என்ன, சந்தியா ராகம் என்ன கேஸு? சாருவை என்னவோ கொண்டுட்டாங்கங்கிறாங்க, தூக்கு போட்டு தொங்குறாங்கிறாங்க, புவனேஸ்வரி கொண்டுட்டாங்கிறாங்க. ஒன்றுமே புரியல. சந்தியா ராகம் எடுக்கிறவன் என்ன மைண்ட் செட்டில் நாடகம் எடுக்கிறானே தெரியல. எதுக்கு அந்த சீரியலில் அந்த பொண்ணை கொண்டு வரணும்? எதுக்காக இது பண்ணணும்? எதுக்கு சீனுமாமான்னு அந்த பொண்ணை அலைய வைக்கணும்? பைத்தியக்காரி மாதிரி அவளை இது பண்ண வச்சுட்டு இப்போ என்னடானா வீரா சீரியலில் மாறனுக்கு இன்னும் இன்னும் பொண்டாட்டி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வீரா யார்? 2வது பொண்டாட்டியா? வீரா சீரியலில் ப்ரோமோ பார்த்தேன் கைஸ். அவங்க அந்த மாறனோட அப்பாவுக்கு நெஞ்சு வலி வந்துடுது, ஆப்ரேஷன் செலவுக்காக எல்லாம் பணத்தை ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம வள்ளியாக்கு அத்தைச்சோடு செயின் கழுத்தில் போட்டிருக்குது இல்லை, அப்புறம் என்ன அந்த அண்ணனுக்காக அத்து கொடுக்க வேண்டியதானே, விற்று பணத்தை இது பண்ணியிருப்பாங்கல்ல, பணத்துக்காக தேடுவாங்களாமா. உடனே நம்ம சந்தியாராகத்தில் இருக்கிற சாரு மேடம் அங்கே செத்து போய் இங்கே உயிரோடு வந்துட்டாங்க. வீரா சீரியலுக்கு மாறனோட பொண்டாட்டியே வர்றாங்க. இனி என்ன கதைக்கிழமோ தெரியல. இனி அடுத்து மாறனுக்கும் வீராக்கும் ஏற்கனவே இப்போ தான் ராகவனும் அது யார் கண்மணியும் பிரிஞ்சே இப்போ தான் ஒன்று சேர்ந்தாங்க. இனி அடுத்து மாறனையும் வீராவையும் பிரிக்க ஒருத்தி வந்துட்டா உள்ள. அப்புறம் இவ பார்த்தீங்களா, மௌனம் பேசியது இல்லை, ரம்யா கேரக்டர் ஒருத்தி நடிச்சிட்டு இருந்தா பாருங்க. நான் கட்டினா சிவா மாமாவை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒருத்தி உட்காந்துட்டு இருந்தா அவன் எங்கடா சீரியலில் ஆளையா காணா அப்படின்னு பார்த்தா வாரிசு சீரியலில் வெண்பாவாக நடிக்கிறாங்க. அப்போ வெண்பாவாக நடித்த பொண்ணு எங்கே போச்சு? ஐயோ சாமி, என்னடா இந்த சீரியல்லேருந்து இந்த சீரியலுக்கு தாவறாங்க, இந்த சீரியல்லேருந்து இந்த சீரியலுக்கு தாவறாங்கன்ற மாதிரியே இருக்குது. அப்புறம் மத்தியானம் போடுற சீரியல் வாரிசு சூப்பராக போயிட்டுருக்குது. அதில் வந்து நிறைய மைனஸ் பாயிண்ட் நிறையா இருக்குது. அதாவது தமிழை பார்ப்பாங்க இல்லையா, அது யார் அந்த மொதல் தமிழை கல்யாணம் பண்ணி வந்திருப்பான் பாருங்க, அதாவது சம்யுக்தாவோட அண்ணன், அவங்க சம்யுக்தாவோட அம்மா அப்பா. இந்த பொண்ணு எதுக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பேசலாம் இல்லைன்னா யாருமே வாயை திறக்க மாட்டேங்க. ஒருவேளை அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குமோ என்னமோ. மொத்தத்தில் வாரிசு சீரியல் சூப்பராக போயிட்டுருக்குது கைஸ், அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அப்புறம் மௌனம் பேசியதே அது ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்கு. ஏன்னா தோசையைத்தானே மருமகளாக ஏற்றுக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரில, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் இது அண்ணாமலை குடும்பமாமா, அது எப்போ வரப்போகுதுன்னு தெரில, புதுசாக ஆடு போடுறாங்க. அப்புறம் நம்ம திருமங்கலையும் நவம்பர் 3லேருந்து 9:30 மணினாங்க. இனி எந்தெந்த சீரியல் டைமிங் மாறப்போகுதுன்னு தெரியல. நீ சந்தியாராகத்தை தூக்கி 10 மணிக்கு போட போகிறாங்களான்னு தெரில. மறுபடியும் அந்த சீரியல் நீங்கள் 10 மணிக்கு போட்டாலும் சரி 10:30க்கு போட்டாலும் சரி
சாயந்தரம் 6 மணிக்கு 7 மணிக்கு போட்டாலும் சரி சந்தியாராகம் யாருமே பார்க்க மாட்டாங்க. ஏன்னா கதைக்கெல்லாம் சுத்தமாக நல்லாவே இல்லை. ரகுராமையும் சீனையும் போலீஸ் பிடிச்சிட்டு போகிறாங்க. நீ மாயா தான் காப்பாற்றுவாளாமா. நான் தான் சொல்லலையா கேஸ், மாயாராகம் சந்தியாராகத்துக்கு மேலே அவங்க அம்மா பேரை எடுத்துகிட்டு மாயாராகன்னு வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே, வேற என்ன? அயலி சீரியல்லாம் நான் பார்க்குறதே இல்லைப்பா. அப்புறம் வேற என்ன உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரியா? அப்பப்போ எனக்கு டைமிங் கிடைக்கல, ஷார்ட்ஸ் 1-2 போடுறேன், அதுக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சரியா? நிறைய ஷேர் பண்ணுங்கப்பா. நான் நேற்று தான் சேனலில் போய் அனலைசிஸ் பண்ணி பார்த்தேன். இந்த டேஷ்போர்டெல்லாம் போய் செக் பண்ணி பார்ப்பாங்களே, அப்போ ஷேரிங்கே இல்லாமல் இருக்குது. ஷேர் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய சப்ஸ்கிரைபர் வருவாங்க, நிறையா வியூஸ் வரும் சரியா? ஷேர் பண்ணுங்கள் சரியா? சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு என்ன உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ மொத்தத்தில் இதயம் சீரியல் வந்து பாரதியை ஆதி ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்காக தான் நம்ம சூர்யா வந்து நாடகத்துக்குள்ளே வந்திருக்காரு. ஆனால் நல்லா ஒன்றே ஒன்று சொல்கிறேன்ப்பா, நல்லா நடிக்கிறான்ப்பா. இது அண்ணா சீரியலில் கூட கௌதமாக வந்ததுக்கு ஒரு ஃபோர்ஸாக ஒரு சீரை நடிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா பின்னாடியே சுற்றிக்கிட்டே இருந்தான். அவ்வளவா அதில் அவனுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஆனால் இதயம் சீரியலில் வந்து பாரதி எவ்வளோ கேவலமாக திட்டினாலும் ஹின்னு சிரிச்சுக்கிட்டே நடிச்சுக்கிட்டே இருக்கிறான் அந்த கௌதம்ன்றவன், அதாவது சூர்யான்றவன் சரியா? நீ என்ன வேணாலும் நீ கழுவி ஊற்று, நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், உன்னையும் அதையும் நான் சேர்த்து வைக்காம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் சீக்கிரம் மித்ராவும் சுதாகரும் முடிச்சுக்கணும் சரியா? ஏன்னா இவங்க 2 பேர்த்தையும் ஒன்று சேர்த்து வைக்கத்தான் இவன் வந்திருக்கான்னு இவங்க 2 பேர்த்துக்கு தெரியாது இன்னும். அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா நாடகம் வந்து ஒரே ட்விஸ்டாக தான் போகும் சரியா? ஓகே, வேற என்ன? அந்த மனசெல்லாம் ஓடிட்டு இருக்குது. அவன் என்ன கேஸ், வானதிக்கு இது தேவைதான் சரியா? அவன் வந்து என்னமோ இவ தாலி கட்டினா தான் உயிர் பொழப்பான் அப்படின்லாம் சொல்லி டயலாக பேசிட்டு நந்தினி அவளையும் பிரிச்சா. இன்னைக்கு அவளை வந்து அவன் வச்சு செய்கிறான் அருள். உன் கூட என்னால் வாழ முடியாது, டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லி டைவர்ஸ்க்கு வந்துட்டாங்க. சரி ஓகே கேஸ், வேற என்ன? மற்ற சீரியலில் அவ்வளோதான் என்னால் பேச முடியும். என்னை பார்த்தா தானே நான் ஏதாவது பேச முடியும். அப்புறம் பாரிஜாதம் சூப்பராக போயிட்டுருக்கு, நாடகம் நல்லா தான் இருக்குது. அது ஒரு தின்ஸாக போயிட்டுருக்குது. அதாவது அப்பைக்கப்போ உண்மைகள் வந்து தெரிகிற மாதிரி சீரியல் எடுக்கிறாங்க. நல்லா இருக்குது நாடகம், நல்லா இருக்குது. பாரிஜாதம் சூப்பராக இருக்குது. ஓகே கைஸ், வேறு என்ன? அவ்வளோதான், நாளைக்கு பார்க்கலாமா?